இந்த அருமையான வேளையிலும் தேவ கிருபை, தேவ தயவு, தேவனுடைய அன்பு, தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த நல்ல நேரத்திலும் நல்ல வேளையிலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அந்த மாறாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு இந்த அருமையான சாயங்கால வேளையிலே தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் இந்த நேரத்திலும் தேவனை தொழுது கொள்ள, தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து தியானிக்க கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி சொல்லி நம்ம ஒரு நிமிஷம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அப்பா, உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். நீர் ஆராதனையின் தேவன், அன்பு நிறைந்தவர், இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் நிறைந்த மகிமையான தேவனாகி உமக்கு நன்றி சொல்லி தகப்பனே, இந்த நேரத்திலே உம்முடைய பலத்த கரத்திலே ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களை ஒரு விஷயம் கூட தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இந்த நேரத்திலே தேவனே, உம்முடைய வார்த்தைகளை நோக்கி பார்க்க, உம்மை நோக்கி பார்க்க, வார்த்தையின் தேவனாகி உம்மை கனப்படுத்த, வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுகிற உம்மை மகிமைப்படுத்த, உம்முடைய வார்த்தையினாலே எங்களுக்கு உணர்வுகளை, எங்களுக்கு ஆண்டவரே வெளிப்பாட்டை, எங்களுக்கு வார்த்தையின் மன்னாவை தருகிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட மகத்தான தேவனாகி உம்முடைய பாதத்திலே ஒரு நிமிஷம் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். தேவனே, உம்முடைய கிருபையினாலே நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம். உம்முடைய அன்பினாலும் இரக்கத்தினாலும் உம்முடைய தயவினாலும் நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் சுகபத்திரமாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் ஆயுசு நாட்களை பெருக பண்ணு. எங்களுக்கு ஆண்டவரே என்ன வேண்டுமோ அதை தருகிறவருமாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி உடைய கரத்திலே இந்த விசேஷித்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். தேவ பிள்ளைகள் தாமே இணைந்து உம்மை பாட மகிமைப்படுத்த, உடைய வார்த்தைகளை வாசித்து தியானிக்க கொடுத்த நேரத்திற்காக நன்றி சொல்லி உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உடைய கரம் தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டுமாய், உடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேச வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த நேரத்திலே தேவநாம மகிமைக்காக நாம் பாடலை பாடி தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். பாட்டு புத்தகத்திலே 968 நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா என்கிற பாடல் ஒரு பழைய பாடல். தேவன் இல்லாத நாளெல்லாம் ஒரு நாளும் அல்ல, தேவ கிருபைதான் நம்மை ஒவ்வொரு நாளும் வாழ்த்துகிறது. தேவ கிருபைதான் நம்மை வாழ வைக்கிறது. அவர் உயிரில் ஊற்றாக இருக்கிறார். அவரே இந்த உலகத்தில் ஒளியாக இருக்கிறார். அவரே நமக்கு பிறப்பை தருகிறார். அவர் நம்மை உண்மையின் பாதையில், நீதியின் பாதையிலே நடத்துகிறவருமாக இருக்கிறார். அவரே நமக்கு ஆற்றலும் வலியும் வலிமையும் அரணும் கோட்டையுமானவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த மீட்பரானவருக்கு, உயிரை கொடுத்தவருக்கு பாடல் மூலமாய் கனப்படுத்தலாம். நீரில்லாத நாளில் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வே வாழ்வாகுமா, நீரில்லாத நாளில் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வில் வாழ்வாகுமா, உயிரின் முற்றே உய்யாவா, உலகின் மொழியே நீயாவாய், உயிரின் முற்றே நீயாவாய், உலகின் மொழியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவா, உறவின் பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவா, நீரில்லா நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வே ஆகுமா, எனது ஆற்றல் நீராவாய், எனது மொழிமை நீராவாய், எனது ஆற்றல் நீராவாய்,
எனது வழிமை நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய், எனது அரணும் நீராவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீரில்லாத நாளில் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வில் வாழ்வாகுமா, எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீராவாய். உங்கில்லாத நாளில் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வில் நீரில்லாத நாளில் நாளாகுமா, நீரில்லா வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. ஆமென். தேவன் இல்லாத நாளோ, தேவன் இல்லாத வேலையோ ஒன்றும் இல்லை. நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி பலப்படுத்தி பாதுகாக்கிறவருமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த மகிமையின் தேவனை, மகத்துவமான தேவனை, உன்னதமான தேவனை நாம் கனப்படுத்தி நம்மளை யாராவது ஒருவர் ஜெபித்து இந்த ஆராதனையை நாம் துவங்கலாம். ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி ஐயா, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஆமென். ஆமென், ஆமென் இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென், ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆமென், ஆமென் இயேசுவே. நன்றி அப்பா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆமென், ஆமென் அப்பா. ஆமென் இயேசுவே. நன்றி அப்பா. ஆமென், ஆமென் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென். நன்றி ஆண்டவரே. ஆமென். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி அப்பா. ஆமென், ஆமென். நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.
நாம் எழுந்து நின்று இந்த வேளையிலே தேவனுடைய சத்திய வார்த்தைகளை வாசித்து இந்த நாளுக்குரிய தேவ கிருபை, தேவ வழிநடத்தல், ஆலோசனை, தேவன் நமக்கு எவ்வளவு நன்மை செய்தார், எவ்வளவாக நம்மோடு கூட இருந்து நம்மை அவருடைய வார்த்தையின் மூலமாய் பேசுகிறார் என்று, நம்மோடு கூட பேசுகிறார் என்று அறிந்து கொள்ள இந்த நேரத்திலே ரோமர் 9ஆம் அதிகாரம் 15 மற்றும் 18 வாசிக்கலாம். வாசித்த வார்த்தைகளை கத்திரதாமே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கலாம். சகோதரிக்கிறோம். ஆண்டவரே, வாசித்த வார்த்தைகள் மூலமா ஆண்டவரே, நீர் அன்றைக்கு மோசேயோடு கூட பேசினீரப்பா. இன்றைக்கும் அதை பவுல் எங்களோடு கூட பேசி, அது எப்படிப்பட்ட வார்த்தை, அது மகிமையின் வார்த்தை, அது என்ன என்று நாங்கள் அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நாங்களும் அறிந்து கொள்ள இந்த நேரத்திலே உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசும். உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம், கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். உட்காரலாம். தேவநாம மகிமைப்படட்டும். இப்பொழுது நம்ம வாசித்த இந்த வார்த்தையானது யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே அன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர், அவர் யெகோவா தேவனாக இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் அங்கே மோசே இடத்திலே இந்த காரியத்தை பேசுகிறது. ஜனங்கள், இஸ்ரவேலர்கள் அங்கே எகிப்திலே பார்வோனுடைய மிக கடுமையான அந்த அடிமைத்தனம், ஜனங்களை தொல்லை கொடுப்பது, அது மட்டுமல்ல, பிறந்த குழந்தைகளை கருவிலே அழிப்பதும், பிறந்த உடனே கொன்று போடுவது, அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு ஆட்சி அன்றைக்கு நடந்தது. ஆமென். மோசேயை கூட அப்படித்தான் கொல்ல நினைத்தார்கள். ஆனால் அவன் தாய் பாருங்க, அந்த மருத்துவச்சிகள், நர்ஸ் என்ன செய்கிறார்கள்? மோசேயை காப்பாற்றுகிறார்கள். ஆமென். அப்ப அது எதற்கு என்று மோசேக்கு தெரியல. அதனாலதான் மோசே, தேவன் அவனை சந்தித்த உடனே மோசே சொல்றார், நீங்க வாசிங்க 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, யாத்திராகமம் 4:13. அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சுத்தமாயிருக்கிற யாராயிலும் அனுப்பும் என்றான். பாருங்க, அனுப்ப சித்தமாயிருக்கிற அனுப்பும். அதுக்கு முந்தினவெல்லாம் நீங்க வாசித்தீங்கன்னா, அங்க ஆண்டவர் அதற்கு முந்தின அதிகாரத்துல மோசேய பார்த்து கர்த்தர் சொல்றாரு, 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, எகிப்தில் இருக்கிற பாருங்க, என் ஜனத்தின் பாருங்க, தேவன் என்ன செய்கிறார்? அந்த உபத்திரவத்தை பார்க்கிறார். அவர் பார்க்கிறார். அதை நான் அதை பார்த்தனப்பா, நான் பார்த்து என்ன செய்தேன்? அவர்களை, அந்த ஆளோட்டிகள், அவர்கள் யார்? அவர்கள் ஆளோட்டிகள். அப்படின்னா யார் அது?
ஆளோட்டிகள்னா யாரு? அவர்களை அடக்குகிற அந்த மன்னரானாலும் சரி, அன்றைக்கு இருக்கிற அந்த இப்போ நம்ம ஊர் பாஷையில் உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொன்னோம்னா, போலீஸ்காரர்கள் மூலமாக, கலெக்டர் மூலமாக, தாசில்தார் மூலமாக, அல்லது ஊர் பஞ்சாயத்து தலைவர், இப்படி அது மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவர் தான். அவங்க தான் ஜனங்களை அடக்கி ஆள்றது. அப்படிப்பட்ட அந்த அவர்கள் நிமித்தம் இவர்கள் இடுகிற இந்த கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அதை நான் பார்த்தேன். அது எனக்கு தெரியுது, அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது, எனக்கு அறிய முடிகிறது. அதனால அவர்களை எகிப்தின் கையில இருந்து விடுவிக்கவும், அவர்களை நான் ஒரு தேசத்துக்கு கொண்டு போகிறேன். அது எப்படிப்பட்ட தேசம்? கானானியர், ஏத்தியர், எமோசியர், எபெரிசியர், எபூசியர் இருக்கிற அந்த இடம். அது எப்படிப்பட்ட இடமாமா? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே வந்தேன். அந்த குரலை கேட்டேன், ஒடுக்குதலை கண்டேன். எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிறது. ஒடுக்கிறதுன்னு என்னது? குரல் வளையவே நசுக்கி பேசக்கூடாதபடி, செய்யக்கூடாதபடி அவர்களை போட்டு அவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்துகிறார். அவர்கள் என்னதான் நல்லது செஞ்சாலும், விடிய விடிய உழைத்தாலும், அங்க 500 செங்கல் செய்யணும் ஒரு நாளைக்குன்னா, 1000 செங்கல் செஞ்சாலும் அங்க இல்ல இன்னும் நீ செய்யணும் போட்டி அவர்களை ஒடுக்குவது. அந்த தீயை எரியற இடத்துல போய் நிற்கவே முடியாது, கருகிடுவாங்க. ஆனாலும் அங்கேயே தான் நின்று வேலை செய்ய வேண்டும். இப்படி அவர்களை என்ன செய்கிறது? கொடுமைப்படுத்துகிறது. அப்படி நடக்கிற அந்த ஜனங்களை ஆண்டவர் சொல்றாரு, நீ வாசிங்க அந்த 10ஆம் வசனத்தை. பாருங்க, இதுதான் தேவன் அவனை கூப்பிடுறார். தேவ சித்தம் என்னது? இதுதான் தேவ சித்தம். இப்படி சிக்கி தவிச்சு அழுது கொண்டு, தவித்து கொண்டு, வேதனையோடு, துக்கத்தோடு, மிகுந்த பாரத்தோடு, கண்ணீரோடு, கூக்குரலிட்டு, அதுல 4 காரியம் இருக்குது: வேதனை, கூக்குரல், அடுத்தது என்னது? ஒடுக்கப்படுதல், அவர்கள் உபத்திரம், அவர்களுடைய. இன்னைக்கு இதுல ஒண்ணு கூட நம்மளுக்கு நடக்கிறது இல்லை. இதுல ஒண்ணு கூட நமக்கு இல்லை. ஆனாலும் நம்ம என்ன செய்கிறோம்? தேவனை குறை சொல்லிக் கொண்டு, தேவனை குற்றப்படுத்தி கொண்டு, தேவ பிள்ளைகளோடு ஐக்கியப்படாமல், தேவனுக்கு பிரியமானதை செய்யாமல், நம்முடைய யோசனைப்படி, நம்முடைய வழிகளின்படி செய்து கொண்டு, தேவனை இன்னும் வேதனைப்படுத்தி கொண்டு, துக்கப்படுத்தி கொண்டு, இப்படி அலைந்து திரிகிற கூட்டமாக இன்றைக்கு என்ன ஆயிட்டு இருக்குது? தேவ பிள்ளைகள் மாறிக்கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? இப்ப தேவன் நம்மை ஒன்றுக்கு அழைத்து இருக்கிறார். தேவ சித்தத்தை நிறைவேற்றி நம்மை அழைச்சிருக்கிறார். முதலாவது தேவ சித்தம்னா என்னன்னே நம்மளுக்கு யாருக்கும் தெரிகிறது இல்லை. என்னை கூப்பிட்டிருக்காரு, நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கிறார், எனக்கு நன்மை செய்கிறார், என் மனைவி பிள்ளைகளை காப்பாற்றுகிறார், போதும் இதுவே என்று சொல்லி ஒரு குறுகிய வட்டத்திற்குள் இன்றைக்கு மற்றவர்களை மறந்து, தேசத்தை மறந்து, ஜனங்களை மறந்து, நம்முடைய இனஜன பந்துக்களை மறந்து
வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை தான் இன்றைக்கு அநேக இடங்களிலே நடந்து கொண்டிருக்கு. அதனாலதான் இங்க மோசேயை பார்த்த உடனே அவன் ஆண்டவரை அவனிடத்துல சொல்ற காரியங்கள் எல்லாம் மோசே கேட்டுட்டே இருக்கிறான். கேட்டுட்டு அவன் சொல்றான், அவனும் முன்னாடி ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்கிறார். அவன் கையில் இருக்கிற அந்த ஆடு ஓட்டுற அந்த தடிய, அதுக்கு அவன் கையை அவனுடைய துணிக்குள்ள போட்டு எடுத்தோன்னு குஷ்டரோகமா மாறுது, மறுபடியும் நார்மல் ஆகுது. இப்படி தேவன் ஒரு 2-3 காரியங்களை செய்கிறார். அந்த புல்லுல தீ எரியுது, ஆனா தேவன் அங்க நிக்கிறார். ஆனா பக்கத்துல போய் பார்த்தா அந்த புல் எரியல. இப்படி காரியங்களை செய்தும் அவனுக்கு என்ன வரல? தேவன் மேல நம்பிக்கை வரல. அடுத்தது, தேவன் எனக்கு ஒரு பெரிய காரியத்தை கொடுக்கிறார், இது என்னால செய்ய முடியாது, இது என்னால. அடுத்து அவன் சொல்லுற சாக்கு பாருங்க, வாசிங்க 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் அப்படின்னு என்னது? என்னால நல்லா பேசி ஜெயிக்க முடியாது, நான் பேசினா என்னை அவங்க கேலியும் கிண்டலும் பேசிடுவாங்க, என்னை பரியாசம் செய்வார்கள். இதுதான் இன்னைக்கு அநேக விசுவாசிகள் சொல்லுகிற ஒரு காரியம். இல்லை, நான் சொந்த பந்தந்துகிட்ட சொல்றேன், அவங்க என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க, அதை அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னை குறித்து அவர்கள் என்னை பரியாசிக்கிறார்கள், அல்லது என்னுடைய குடும்பத்தை பற்றி, அல்லது என்னுடைய படிப்பை பற்றி, என்னுடைய சரீர உருவத்தை கண்டு, அல்லது நான் பேசுகிற காரியத்தை கண்டு, இப்படி மோசேயை விட நம்ம ஆளுக்கு இன்னைக்கு எத்தனை மடங்கு சொல்ல முடியாத அளவுக்கு காரணங்களை சொல்லி தேவ சித்தத்தை நிறைவேற்ற தேவனை விட்டு ஓடுகிற ஒரு கூட்டமாக தான் இன்றைக்கு அநேக இடங்கள்ல அநேகர் காணப்படுகிறத பார்க்கிறோம். ஆனால் தேவன் மோசேக்கு பெலனை கொடுத்து, தேவன் மோசேக்கு பெலனை கொடுக்கிறார். இன்னொன்னு, அன்னைக்கு நமக்கு தெரியும், அன்றைக்கு ரத்தம் என்ன செய்யப்படவில்லை? ரத்தம் அன்றைக்கு என்ன செய்யப்படவில்லை? அன்றைக்கு என்ன செய்யப்படவில்லை? ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அன்னைக்கு பலியிடப்படல. நான் பல தடவை சொல்லி இருக்கிறேன், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் அன்னைக்கு அவர் மரிக்கல. அன்னைக்கு பலியாக எதை கொடுக்கப்பட்டது? ஆடுகள், மாடுகள், காளைகள், எருதுகள், இப்படித்தான் பலி கொடுக்கப்பட்டது. விலங்குகள் ரத்தம் தான் பலி கொடுக்கப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவாக அவர் இந்த பூமியிலே வந்த பொழுது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தை பலி கொடுத்தார். ஏன் அவர் பலி கொடுக்கிறார்னா, அதைத்தான் இயேசு சொல்றார். வாசிங்க, இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. இப்போ வாசிக்கலாம், நான் சொல்ற வசனத்தை மட்டும் வாசிங்க. மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. போதும் பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். அங்க அவன் தான் பிரவேசிப்பான். பரலோகத்துல
இருக்கிற பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோகத்திலே பிரவேசிப்பான். மோசே அந்த சித்தத்தை நிறைவேற்றினாரா? நிறைவேற்றினாரா இல்லையா? நிறைவேற்றினாரா இல்லையா? நிறைவேற்றினார். என்ன சந்தேகம் உங்களுக்கு? தேவன் அழைப்பை அவன் சரியா செய்து முடித்தான். ஜனங்கள் கோபப்பட்டு ஜனங்கள் அவனை அவமானப்படுத்தினதுனால அவன் என்ன செய்தான்? அந்த கன்மலையை 2ஆம் முறை அடித்தான். ஆனால் தேவன் அழைத்த அழைப்பை அவன் சரியாய் செய்து முடித்தான். எது வரைக்கும்? அந்த கானானுடைய பார்டர் வரைக்கும் அவன் கொண்டு வந்தான். தேவன் அவனை அழைச்சு கொண்டு வர்றதுக்கு அவனை கருவியா பயன்படுத்தினார். ஆமென். அதனால்தான் இயேசு சொல்றாரு, என் பிதாவின்படி சித்தத்தின்படி செய்கிறவனே இல்லாமல் வேற யாரும் என்ன செய்ய முடியாது, பரலோகத்துல பிரவேசிப்பதில்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இயேசு கிறிஸ்து. வாசிங்க யோவான் 5:30 வாசிங்க. பாருங்க, இயேசு சொல்றார். இது யார் சொல்றாரு? இயேசு சொல்றாரு, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்வதில்லை. நானாக யோசிச்சு அல்லது மற்றவங்க பேச்சை கேட்டு என் மனைவிக்கு இது பிரியம், என் பிள்ளைகளுக்கு இது பிரியம், அல்லது வேலை செய்யற முதலாளிக்கு இது பிரியம், அல்லது பக்கத்து வீட்டுக்காரருக்கு பிரியம், அல்லது அவரு சொன்னாரு இவர் சொன்னாருன்னு இந்த சாக்கு போக்கு எல்லாம் இல்லை. இன்னைக்கு அநேகர் அதான், அவங்களுக்கு அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் நான் செஞ்சேன்னு சொல்லி தவறு செய்யறாங்க. ஆனா இயேசு என்ன செய்யல? நான் சுயமாக ஒன்றும் செய்யாமல் பாருங்க, என் பிதாவின் சித்தத்தின்படி பாருங்க. அப்போ இயேசு பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறதுக்கு தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். அப்போ அவருடைய ஜீவிய காலம் எல்லாம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றத்தான் வந்தார். அப்போ பாருங்க, அதனாலதான் அவரு இன்னும் அநேக இடங்கள்ல சொல்றதை நம்ம கேட்கலாம். அங்க மரிக்கிறப்ப கூட சொல்றாரு. வாசிங்க லூக்கா 22:42. பாருங்க, அவருடைய சரீரம் அங்க மரிக்க போகுது. ஆனால் அவர் என்ன சொல்றாரு? பிதாவே, இந்த பாத்திரம் நீங்கும்படி செய்யுங்கிறார். ஆனாலும் உம்முடைய சித்தம் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே. அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றவே வந்தார். அப்போ அதைத்தான் அங்கே யோவான் 7:17 சொல்றார், அவர் சித்தத்தின்படி செய்ய. அவர்னா யாரு? பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்ய. வாசிங்க. யோவான் 7:17 எது வாசிக்கிறீங்க? பாருங்க, அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ பாருங்க. அப்போ இயேசு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தார்.
அவர் சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன். அப்ப நீங்க பிதாவின் சித்தத்தின்படி செய்ய உங்களுக்கு மனம் இருக்கிறதா? அதுதான் யோவான் 4:34 சொல்றாரு, வாசிங்க. போதும். அதைத்தான் யோவான் 6:38 அதே மாதிரி இன்னும் அநேக இடங்கள்ல அவர் பேசிட்டு வர்றார். என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதுதான் எனக்கு சாப்பாடு. அதான் உண்மையான சாப்பாடுங்கிறார். அதான் உண்மையான போஜனம். அப்ப இயேசு இந்த பூமியிலே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். அப்ப நமக்கு தேவன் நம்மை ஒரு சித்தத்தின்படி அவர் அழைத்திருக்கிறார். அதுதான் ரோமர் 12:2 வாசிங்க. பாருங்க, நீங்க இந்த உலகத்தின்படி, நான் இதான் சொன்னேன், அவர்களை திருப்திப்படுத்த, இவர்களை திருப்திப்படுத்த, இதுக்கு அதுக்கு என்று சொல்லி மற்றவங்களை திருப்திப்படுத்துவதற்கு அல்ல, மற்றவர்கள் பிரியமாய் நடப்பதற்கு அல்ல. பாருங்க, தேவனுடைய நன்மை, தேவன் எதை நல்லதுன்னு சொல்றாரோ அந்த நன்மை. அடுத்தது என்னது? பிரியம். தேவனுக்கு எது பிரியம்? தேவன் எதையெல்லாம் நன்மை, இது செய்கிறது உனக்கு நன்மை வரும், இதுதான் குட் திங்ஸ், இதுதான் குட் ஹேபிட், இதுதான் குட் ஒர்க் என்று அவர் எதையெல்லாம் சொல்லுகிறாரோ, நல்லது என்று சொல்லுகிறாரோ, நன்மை என்று சொல்லுகிறார், அதுவும் அவருக்கு பிரியம் எதுவோ தேவனுக்கு பிரியமா நடந்துக்கிறது. ஒரு தகப்பனுக்கு பிரியமா நடக்கிறப்பதான் அந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கேட்பதை வாங்கி கொடுப்பார். மனைவியும் தன்னுடைய கணவன் பிரியமா இருக்கிறப்ப தான் மனைவி கேட்டதெல்லாம் கணவன் வாங்கி கொடுப்பார். மனைவி எரிச்சலோட கோபத்தோடு இருந்தா அங்க என்ன நடக்கும்? கணவன் எதுவும் வாங்கி தர மாட்டார். அதே மாதிரி மனைவி பிரியமா கணவனும் நடந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா சாப்பாடு கிடைக்காது, டீ காப்பி கிடைக்காது. நீங்க அநேக வீட்டில் அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ இது உலக பிரகாரமா நம்ம மற்றவங்களை பிரியப்படுத்த பார்க்கிறோம், மற்றவர்களை அவர்களை விரும்பினது நம்ம செய்கிறோம். இது உலக மனிதன் செய்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், அதைத்தான் அங்க சொல்றாரு, நீங்கள் தேவ சித்தம் இன்னதென்று பகுத்தறிய வேண்டும். எது என்று நீங்கள் பகுத்தறிய வேண்டும். பகுத்தறிவு. இன்னைக்கு அதான் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் பகுத்தறிந்தவர்கள், பகுப்பாளிகள் என்று. எல்லா காரியத்தையும் எது நல்லது, எது கெட்டது, எது சரி, எது உண்மை, எது தவறு என்று அறிந்து கொள்கிறது தான் பகுத்தறிதல். யார் என்ன சொன்னாலும் நம்புவது, யார் எதை செய்தாலும் அதுதான் சரி என்று அதற்கு பின்னால போகிற ஒரு ஆட்டு மந்தையை போல ஜீவிக்காதபடி, குருடனை போல ஜீவிக்காதபடி வெளிச்சத்தின் பாதையிலே நடக்கிறது தான் தேவ பிள்ளைகளுக்கு பகுத்தறிவு. இன்னதென்று பகுத்தறிய பாருங்க, நீங்க உங்க மனம் புதிதாக வேண்டும். நீங்க உலகத்தானை போல இருப்பது அல்ல. உங்கள் மனதிற்குள்ளாக தேவனுடைய ஆவியானவர் வந்து, தேவனுடைய கிருபை இரக்கம் வந்து, தேவ தயவு வந்து, நீங்க என்னவாக வேண்டும்? மறுரூபம் ஆகிறதுக்காக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப நம்ம மறுரூபம் ஆக முடியாது. எப்ப நம்ம மறுரூபம் ஆவோம்? தேவனுடைய வருகையிலே, ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாகும். அப்ப அது வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும். எப்படி ஒரு தென்னை மரம் வச்சா, பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ஆகும் தென்னை மரம் கனி கொடுக்க, தென்னங்காய் வர்ற. இன்னைக்கெல்லாம் ஒரே வருஷத்துல வருது, 3 வருஷத்துல வருது. அதுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது.
அதில் ஜீவன் இருக்கா? 50 காய் 100 காய்ன்னு கொடுக்கும், வெறும் எண்ணிக்கை தான் இருக்கும். ஆனால் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அது அவ்வளவு ருசியாக கெட்டு போகாது அவ்வளவு சீக்கிரத்தில். பழைய கால தேங்காய் எல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷக்கணக்கில் எடுத்து வைப்பாங்க. பழைய ஆளுகளுக்கு தெரியும். இந்த தேங்காயை அப்படியே அந்த அந்த மேலோடோட அப்படியே வைப்பாங்க. வருஷமானாலும் அதே கிடக்கும் அப்படியே. ஆனால் இன்றைக்கு இந்த புதிய டெக்னாலஜியில் கண்டுபிடிச்சது, கலப்பினத்தில் கண்டுபிடிச்சது, நீங்கள் வச்சிங்கன்னா 1 மாதம் கூட அது நிற்பதில்லை. என்ன காரணம்? அதுக்குள்ள என்ன இல்லை? ஜீவன் இல்லை. அதான் கலப்பினம், அதான் உலகத்தான். அப்ப நீங்க தேவனுக்குள்ளாக தேவ சித்தம் என்னதென்று, தேவன் எப்படி உங்களை நடக்க சொல்லுகிறார் அப்படி நடக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் 1 கொரிந்தியர் 12:11 வாசிங்க. நான் சொல்றத கவனமா படிக்கணும். 1 கொரிந்தியர் 12:11. பாருங்க, ஒரே ஆவியானவர் நடப்பித்து எவைகள் எல்லாம், அதற்கு முந்தின வாசிங்க. அந்த அதிகாரத்தில் அநேக வசனங்கள் இதே போல இருக்கும் நமக்கு. தேவ ஆவியான அந்த ஒரே ஆவியானவர் அவர் தம்முடைய சித்தத்தின்படி நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அதனாலதான் நமக்கு அந்த பகுத்தறிவு வேணுங்கிறது. தேவ ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறப்ப நீங்க என்ன செய்ய முடியும்? பகுத்தறிய முடியும். அதுதான் அங்க எபேசியர் 1:6 சொல்லுது. வாசிங்க. 1:6 மற்றும் 1:10 வாசிப்போம். பாருங்க, தேவனுடைய சுவிகார புத்திரராகும்படி தேவனுடைய சித்தம், அது நம்மை அவருக்கு பிள்ளையாக நம்மை குறித்து இருக்கிறார். ஆமென். அது எப்படியாமா பாருங்க, அதுதான் 10ஆம் வசனம் சொல்லுது. பாருங்க, அதுதான் அந்த ரகசியம். தேவனுக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவு, தேவ சித்தம் இன்னதென்று தேவன் நமக்கு சுவிசேஷத்தின் மூலமாய் நமக்கு அதை அறிவிக்கிறார். ஆனா சுவிசேஷத்தை கேட்டு நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம அப்படியே அடக்கி வச்சுக்கிறோம். தேவன் நம்ம இடத்துல கணக்கு கேட்பார். எப்படி அங்க ஒரு எஜமான் ஒருத்தனுக்கு 50 காசு, ஒருத்தனுக்கு 10 காசு, ஒருத்தனுக்கு 2 காசு, ஒருத்தனுக்கு 1 காசு எல்லாம் கொடுக்கிறப்போ அந்த கொடுத்த ஒவ்வொருத்தரும் திரும்ப திரும்ப தர்றாங்களாமா. அந்த 1 காசு கொடுத்தவன் என்ன செய்யல, கொண்டு போய் என்ன செய்துட்டானாமா? மண்ணுக்கடியில புதைச்சு வச்சுட்டானாமா. அவன் ஆண்டவர்கிட்ட பதில் சொல்றான், நீர் இல்லாதவைகளை நீர் யாருன்னு எனக்கு தெரிய, நீ இப்படியும் பேசுவீங்க அப்படியும் பேசுவீங்க, நீங்க இப்படி செய்வீங்க அப்படி செய்வீங்க தெரியும். அதனால நான் வெளியில் கொடுத்தனா அந்த காசு காணாமல் போயிடும், அல்லது அவன் திருப்பி தராமல் போயிடுவான், அப்புறம் அதுக்கு நான் தான் பொறுப்பாகும். அதனால அந்த காசை நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கிறேன்னு சொல்லி அதை கொடுத்ததை திருப்பி கொடுக்க. அப்பதான் சொல்லுவாரு, நீ அதை வட்டிக்காரங்கிட்ட கொடுத்தீங்கன்னா கூட உனக்கு வட்டி வந்திருக்குமேங்கிறான். இப்ப நம்மளுக்கு அதான் அநேகர் என்ன செய்கிறது, நம்ம ஒருத்தருக்கும் சத்தியமே சொல்லாமல், தேவனை குறிச்சே பேசாமல் நமக்குள்ளேயே அடக்கி வைக்கிறது. அதான் என்னது, 1 காசு கூட ஒருத்தருக்கும் கொடுக்காம. அதுதான் நாங்க பேதுரு சொல்றாரு, 1 பேதுரு 2:15 வாசிங்க.
ம் ம் நான் சொல்றத கவனமா கேட்கணும், இல்லாட்டி கம்மன் இருங்க. நான் பாருங்க, நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே பாருங்க, தேவன் உங்களுக்கு சுவாதீனம் கொடுத்திருக்க. சுவாதீனம் என்னது? சுதந்திரமாய் செயல்பட. ஆனால் அதை என்ன செய்கிறதாமா? துர்க்குணத்துல பாருங்க, துர்க்குணத்துக்கு மூடனை போல நடந்துக்கிறது. அப்படி நீங்க கொண்டிராமல் தேவனுக்கு நீங்க அடிமையா இருக்க வேண்டும். மனுஷனுக்கு அல்ல, மனுஷனை பிரியப்படுத்துவதல்ல. ஐயோ, நான் ஆண்டவரை பத்தி சொன்னா என் கூட பேச மாட்டாங்க, ஆண்டவரை பத்தி நான் சொன்னா என் கூட அவங்க பழகிறதே இல்லை. இப்படி நம்மளே என்ன செய்கிறோம்? அந்த ஆத்மாவை குறித்து கவலை இல்லாமல். நீங்க இயேசு கிறிஸ்து அவர் தினசரி வாழ்க்கையில் என்ன செய்து வந்தார்? தினசரி வாழ்க்கையில் என்ன செய்தார்? மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன செய்தார்? என்ன செய்தார்? ஒருத்தருக்கு ஒன்றும் ஒரு ஞாபகம் இல்லை, எல்லாம் அமினீஷியா பேஷண்ட் ஆயிட்டு இருக்கிறீங்க வர வர. இயேசு கிறிஸ்து என்ன செய்து கொண்டிருந்தார்? சுவிசேஷம் பிரசங்கிக்கிறது ஒண்ணு, அப்புறம் அப்புறம் அற்புதம் செஞ்சார், சுவிசேஷம் சொன்னார், நோய்களை குணமாக்கினார். இதெல்லாம் அவர் பகல் நேரத்துல பண்ணது. இரவு நேரத்தில் அவர் ஒரு முக்கியமா இரவெல்லாம் தனிமையிலே போய் ஜெபித்துக் கொண்டிருந்தார். இன்னைக்கு எத்தனை பேர் தனிப்பட்ட ஜெபம் தேவனோடு கூட நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக? இன்னைக்கு ஜெபம்னாலே எடுத்தோன்னு என்ன சொல்றது? எடுத்தோன்னு, ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு நமக்கு என்ன வேண்டுமோ அதையே திரும்ப திரும்ப டெய்லி கேட்கறதுனாலதான் ஆண்டவர் கொடுக்கறதே இல்லை. ஆண்டவரே உமக்கு சித்தம் என்ன? உமக்கு எது பிரியம்? நீர் நான் கேட்பதை கொடுப்பதினாலே எனக்கு பிரச்சனை வருமா, தொல்லை வருமா, அதனால எனக்கு மிக கடுமையான உபத்திரவம் வருமா, அதனால என்னுடைய ஆயுசு நாட்கள் அது மூலமாவே அழிஞ்சு போயிருமா, அல்லது நான் இப்படி கேட்டதுனாலே வேற ஏதாவது பிரச்சனைகள் எனக்கு வருமானு சொல்லி நம்ம யோசிக்காம கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னே கேட்டே இருப்போம். ஆண்டவர் ஏன் கொடுக்கலைன்னா அது வந்தா நம்மளை என்ன ஆயிடுவோம்? அது ஒன்று நம்மை கொன்று போடும், தேவனை விட்டு வழிவிலகச் செய்யும். அநேகர் பார்த்தீங்கன்னா அவங்க விரும்பினதை கேட்டு அது நடந்ததுன்னா சீக்கிரம் அவங்க பின்வாங்கி போயிடுவாங்க. அது சீக்கிரம் அசுத்தத்திலே அருவருப்புலையும் விழுந்து விடுவாங்க. பணம் அதிகமாக வந்ததுன்னா பண ஆசை அவங்கள எல்லா தீமைக்கும் அது வேறாய் இருக்கிறது. அடுத்தது பதவி பட்டம் வரும் பொழுது பெருமையின் ஆவி அவர்களை என்ன தலக்கணம் ஏறிடும். ஒரு சிலர் என்ன செய்திருவாங்க? தேவனை நினைக்கிறதற்கே மறந்து எப்படியெல்லாம் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி உலக சந்தோஷத்துக்குள்ள போயிடுவாங்க. அதனாலதான் தேவன் தம்முடைய உண்மையாய் தேவனுக்காக வைராக்கியமா இருக்கிறவங்களுக்கு அவர்களுக்கு தேவன் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். அதான் அங்க மத்தேயு 6:10 அவர் எப்படி ஜெபிக்க சொல்றாரு பாருங்க, வாசிங்க. பாருங்க, தேவ சித்தம் இந்த பூமியில் நிறைவேற வேண்டும். ஆனா நம்ம எல்லாருமே நம்முடைய சித்தம், நமக்கு விருப்பமானது, நமக்கு பிரியமானதை தான் நம்ம தேவனிடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, அங்க நம்ம வாசித்தோம், என் சித்தம் அல்ல தேவ சித்தம், உமது சித்தத்தின்படி, உங்கள் பிதாவின் சித்தத்தின்படி
என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்துல வருவான்கிறார். அப்போ தேவனுக்கு சித்தமானதைத்தான் செய்ய வேண்டும் என்று தேவனும் விரும்புகிறார். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கிறார் ஜபத்துல. பரலோகத்திலே உம்முடைய சித்தம் நிறைவேறுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அதனாலதான் அங்க லூக்கா 12:47 சொல்றாரு, எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும். வாசிங்க இந்த வசனம். தேவன் தான் நம்முடைய எஜமானன். அந்த எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் பாருங்க, கடைசியில நமக்கு என்னதான் கிடைக்கும்? ஏன்னா தேவ சித்தத்தை நம்ம அறிஞ்சும் என்ன செய்யறது, அது செய்யாமல் இருக்கிறது. ஏன் அநேகருக்கு போராட்டம் மேல போராட்டம், குழப்பத்திற்கு மேல குழப்பம், தடைகளுக்கு மேல தடைகள்? அதான் சொல்றாரு யோவான் 9:31, ஒருவன் அவருக்கு சித்தமானதை செய்தால், ஒருவன் அவருக்கு சித்தமானதைத்தான் நீங்க செய்யணும். உங்களுக்கு பிரியமா உங்களுடைய விருப்பத்தின்படி செய்வது அல்ல, அதல்ல ஜீவியம். அது உலகத்தான் செய்கிறது. அதனாலதான் அங்க எபிரேயர்ல சங்கீதக்காரன் சொல்றத அங்க பவுல் நினைவு கூறுறா. எபிரேயர் 10:7 சொல்றாரு, தேவனே உமது சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். வாசிங்க எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 7, 8, 9 வாசிங்க. பாருங்க, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். பாருங்க, புஸ்தக சுருளில் என்னை குறித்து இது இயேசு சொல்றது. அவரை குறிச்சு புஸ்தகத்தில் எழுதி இருக்குது. அதனாலதான் மத்தேயிலே, மார்க்ல, லூக்கால சொல்றாரு, என் சித்தத்தின்படி அல்ல பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே வந்தேன். அப்ப என்னை குறிச்சு அங்க எழுதி இருக்குது. அதனால பிதாவின் சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். பத்தாம் வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, ஏன் தேவனுடைய சித்தத்தை இயேசு நிறைவேற்றினார் என்றால், தேவன் நமக்காக மரிக்க வேண்டும். அவர் இந்த பூமியிலே மரிக்க வேண்டும். அதான் தேவனுடைய சித்தம். அப்ப அதை நிறைவேற்றுறதுனால இப்ப நம்ம என்னவாயிருக்கிறோம் மாமா? நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். 36 வாசிங்க. பாருங்க, நீங்கள் எப்படி இயேசு இந்த பூமியிலே வந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார், அதை போல நீங்களும் வந்து தேவ சித்தத்தின்படி செய்து பாருங்க. தேவன் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கார். அங்கே மோசே இடத்துல என்ன வாக்கு கொடுத்தாரு? என்ன வாக்கு கொடுத்தாரு? மோசே இடத்துல என்ன வாக்கு கொடுத்தாரு? அதைத்தான் வாசிச்சு காட்டின. பாலும் தேனும் ஓடுகிற அந்த 7 ஜனங்கள் இருக்கிற, அந்த கோத்திரத்தார் இருக்கிற அந்த தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அது உங்களுடைய தேசம். அவர்கள் அல்ல கானானியர், எபூசியர், எமோரியர், அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிற இடம் இல்ல, நீங்க இருக்கிற இடம். அதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றினார். அப்ப நமக்கும் தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் பெற, அதை நாம் அடைய நாம் என்ன செய்ய வேண்டுமாமா? அடுத்தது சரி 13:21 வாசிங்க. அதை என்ன
செய்து நீங்க அதை பெற முடியும். அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த தேவ சித்தத்தை. இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய. பாருங்க, நீங்கள் அவருடைய சித்தத்தின்படி செய்ய, இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தத்தின்படி செய்ய, பாருங்க, உங்களுக்குள்ள சகல விதமான நற்கிரியைகளிலும் பாருங்க நீங்க சீர் பொருந்த வேண்டும். அப்ப நீங்க நற்கிரியைகளை செய்யவும் சீர் பொருந்தவும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யவும் தேவன் நம்மை அழைச்சிருக்கிறார். அப்போ தேவ சித்தம் என்ன? தேவன் நம்ம என்ன சித்தத்திற்காக அழைச்சிருக்கார்? நமக்கு ஒரு காரியத்தை அவர் வச்சிருக்கிறார். அதுதான் இயேசு சொன்னார், நான் பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதுதான் என்னுடைய செய்து முடிப்பதுதான் என்னுடைய. எல்லாம் மறந்துடுங்க, சொன்னாலே அடுத்த நிமிஷம் மறந்துடுற. போஜனம், தேவ சித்தத்தை நிறைவேற்றுதான் என்னுடைய, அதுதான் எனக்கு சாப்பாடு. செய்து முடிக்கிறது தான் எனக்கு சாப்பாடு. நம்மள மாதிரி பெருந்திண்டிகளை தின்னு தேவனை மறந்து நல்லா 3 வேளை சாப்பிட்டு வாரமான மட்டன் கறி சாப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமையை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறதல்ல. அவர் தன்னுடைய சரீரத்தை அவர் ஒடுக்கினார். மோசே 40 நாள் உபவாசம் 3 தடவை இருந்தார். நம்மள ஒரு நாள் இருக்கிறதுக்கு, ஒரு வேலை இருக்கிறதுக்கு யோசிக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன வருது? சுகர் கம்ப்ளைண்ட், இந்த கம்ப்ளைண்ட், அந்த கம்ப்ளைண்ட். ஏன் வருது? உபவாசமே இருக்கிறது இல்லை. அப்படியே ஃபுல்லா சாப்பிட்டு அப்படி கும்முன்னு நின்னீங்கன்னா சுகர் குய்யின்னு தான் ஏறும். சரீரத்தை என்ன செய்யறது இல்லை, ஒடுக்கிறதே இல்லை. உபவாசம்னாலே ஓடிடுறாங்க. உபவாசத்தன்னைக்கு காலையில டீ, காஃபி, மட்டன், சிக்கன் எல்லாம் சாப்பிட்டு வந்து உபவாசம் இருக்கிற ஆளுகளும் இருக்கிறாங்க இன்னைக்கு. பாருங்க, இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக இந்த பூமியிலே இருந்தார். அவர் சரியானபடி உபவாசம் இருந்தார். அவர் சரியானபடி தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். அதுதான் நாங்க 1 யோவான் நாம் இதோட வாசிச்சு முடிக்கலாம். 1 யோவான் 2:17 மற்றும் 5:14 வாசிச்சு நம்ம கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நாள் இதை குறித்து நம்ம தியானிக்கலாம். உலகமும் அதன் நிச்சயம் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பாருங்க, இந்த உலகமும் இதில் இருக்கிற எல்லாமே ஒளிஞ்சு போகும். இருக்கிற எல்லாமே ஒளிஞ்சு போகும். மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு மறிச்சு போயிடுவான். அவன் என்னென்னமோ இது நடக்க வேண்டும், அது நடக்க வேண்டும், இதை செய்யற அதை செய்யறன்னு சொல்லி செய்வான். கடைசியில் அவன் மறிச்சிருவான். அவனுடைய கனவுகள், அவனுடைய எண்ணங்கள் அவனோட அப்படியே மறிச்சு போயிருது. ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் தான் என்னைக்கும் தேவனோடு கூட நிலைச்சிருப்பான். வாசிங்க 5:14. பாருங்க, நம்ம எதையாகிலும் பாருங்க, அவருடைய சித்தத்தின்படி கேட்கிறது. அங்க அதான் பிரச்சனை. அதுதான் இயேசு சொன்னாரு யோவான் 5:30, நான் எனக்கு சித்தமானதை செய்யாமல், தேடாமல், அதன்படி நடக்காம பிதாவின் சித்தத்தையே நிறைவேற்ற வந்தேன், செய்து முடித்தேன். அதான் கடைசியில ஜீவனை கொடுக்கிறப்போ கடைசி அவர் என்ன சொல்லாரு? எல்லாவற்றையும் செய்து முடிந்தது என்று சொல்லி முடிக்கிறார். அப்படின்னு என்னது? எல்லாவற்றையும் அவர் என்ன நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு வந்தார்? அதை சகலவற்றையும் பிதாவுடைய எல்லா சித்தத்தையும் நிறைவேற்றி முடித்தார். அப்ப அதைத்தான் இயேசு சொன்னார், முடிந்ததுங்கிறார். அதான் பவுலும் சொல்றாரு, நான் எனக்கு தேவனுக்காக நான் இந்த பூமியிலே ஓடினேன், நான் என் ஓட்டத்தை
முடித்தேன்கிறார். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குங்கிறார். தேவனுக்காக அங்கே பவுல் ஓடுனார். அவர் சொல்றாரு, எத்தனையோ நாள் பஞ்சத்தோட, பசியோட, வறுமையோட, நிர்வாணத்தோட, அங்கே மனுஷர்கள் உபத்திரவம், விலங்குகள், கூட இருக்கிறவங்க எனக்கு துரோகம் செய்தது, இப்படி அவர் அங்க அப்படியே சொல்றாரு. அதையெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அதுல 1% கூட நம்மளுக்கு நடக்கல. ஆனாலும் நம்ம என்ன செய்கிறோம்? அல்லது புலம்பி தள்ளி நம்ம கேட்டது கிடைக்கலைன்னா தேவனைவே தூஷிக்கிற அளவுக்கு இன்னைக்கு ஜனங்கள் மாறிக்கொண்டு வர்றாங்க. அது எவ்வளவு ஒரு கொடுமையான காலத்துல நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன் தேவனிடத்திலிருந்து நன்மைகள் வருவதில்லை? நமக்கோ நம்முடைய பிள்ளைகளுக்கோ தொடர்ந்து ஆசீர்வாதம் நிலைத்து இருப்பதில்லைன்னா அதுதான் பிரச்சனை. தேவ சித்தம் என்னதென்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே வேதத்தை வாசிக்கிறது, நான் ஜெபிக்கிறேன், நான் பைபிள் காரியத்தை கேட்கிறேங்கிறதல்ல, அதல்ல தேவ சித்தம். நம்முடைய ஜீவியத்திலே ஓடுகிற ஓட்டமானது தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறதாக இருக்க வேண்டும். அப்படி செய்ய தேவன் நமக்கு கிருபை கொடுப்பாரா? நம்ம கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாட்கள்ல இன்னும் அநேக காரியங்களை, அவருடைய சித்தத்தை குறித்து அவர் என்ன செய்ய விரும்பினார், எப்படி தேவனுடைய தாசர்கள் தேவனுக்காக அவர்கள் ஓடினார்கள், என்ன செய்தார்கள், எப்படி அவர்களுடைய ஜீவியம் இருந்தது என்று சொல்லி நம்ம வரும் நாட்களில் நம்ம தியானிப்போம், நம்ம ஜெபிக்கிறோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, தருமையான வேளையிலே உம்முடைய சத்திய வார்த்தைகளை வாசிக்க, தியானிக்க, அதில் சொல்லப்பட்ட காரியத்தை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள தேவ இரக்கம் கொடுத்திருக்காய். நன்றி அப்பா. இந்த வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய சித்தம் இன்னதென்று அறியத்தக்கதாக, பகுத்தறியத்தக்கதாக ஆண்டவரே தேவ ஆவியானவர் தாமே எங்களை ஆண்டவரே உடைய ஆவியினாலே எங்களை வழிநடத்தும் அப்பா. ஆண்டவரே, அதை குறித்து நாங்கள் சிந்திக்கிறவர்களா, நீர் எது நோக்கத்திற்காக எங்களை இந்த பூமியிலே அனுப்பினீர், எதற்காக எங்களை வைத்திருக்கிறீர், எதற்காக எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர், எதற்காக எங்களை பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர் என்று அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள தேவ கிருபையைத்தான். கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு உணர்வைத்தார். தொடர்ந்து உடைய கரம் வழிநடத்தட்டும். நீரே ஆசீர்வதியும், வழிநடத்தும், பாதுகாத்தரும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறாதே. ஆமாம். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக்